நம்ம வீட்டோட கிரகப்பிரவேசத்தோட vlog பார்க்கலாமா? ஆக்சுவலாக காலையில் 4 மணிக்கெல்லாமே ஐயர் வந்துட்டாங்க. எல்லாம் எடுத்து வச்சு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டு குட்டீஸ் எல்லாம் கிளப்பி ரெடி பண்ணி கூட்டிட்டு வரதுக்கு 1 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. 5 மணிக்கெல்லாம் நாங்கள் என்ட்ரி காலையிலே ஐயர்லாம் வந்ததுனால அவங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்ததுமே கணபதி ஹோமம் ரெடி பண்ணிட்டாங்க. பூஜை பண்ணுறதுக்கு ஒவ்வொன்றா அவங்க சொல்ல நாங்கள் எல்லாமே செஞ்சிட்டு இருந்தோம். சுற்றி எல்லாரும் உட்காந்துருந்ததே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம வீட்டு சைடில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே வந்திருந்தாங்க. அதனாலே நான் நிறைய வீடியோஸ் கவர் பண்ணலை. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் எல்லாரையும் மீட் பண்ணுறதுனால நம்ம வீடியோ எடுக்கிறதுலே குறியாக இருந்தோம் அப்படின்னா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்பவே குறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பலாம் எடுக்கலை. நான் எடுத்த வீடியோ எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கணபதி ஹோமம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கணபதி ஹோமமும் அப்புறம் நம்ம பசுமாட்டுக்கு செய்கிற பூஜையும் முடிச்சுட்டு ஐயர் கிளம்பிட்டாங்க. நல்ல நேரம் பார்த்து சொல்லிட்டு தான் கிளம்புனாங்க. ஸோ அந்த டைமில் பால் காய்ச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் சொல்லிட்டு போன டைமுக்கே அத்தை எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. கரெக்டாக அந்த டைமில் பால் காய்ச்சியாச்சு. பாலுமே சூப்பராக எல்லாம் சுற்றி பொங்கி இருந்துச்சு. அதுவே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் ரொம்ப நாள் கழித்து நம்ம வீட்டில் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனாலே ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்குறதுக்கு. பால் காய்ச்சி முடிக்கிறது வரைக்குமே மாலையை கலத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் மாலை எல்லாமே கலத்தி வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயானோம். பால் காய்ச்சது எல்லாருக்குமே கொடுப்பாங்க. அதனால் அந்த பாலோட இன்னும் கொஞ்சம் பாலை மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து எல்லாருக்கும் வந்தவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருந்த எல்லாருக்குமே கொடுத்தேன். காலையில் சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு எல்லாமே வெளியில் தான் இந்த தடவை ஆர்டர் கொடுத்துருந்தோம். ஸோ இன்றைக்கி டே ரொம்பவே அழகாக போச்சுது. இன்னொரு விளாக்கில் பார்க்கலாம்.